In the horizontal pulley, you have to calculate net acceleration. அப்படி பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரு டேபிளில் ஒரு பிளாக் M1ங்கிற பிளாக் இருக்குது. It is connected with the string. The string is over the pulley. Other end is connected to the block of mass M2. If M2 is moving with acceleration A அப்படிங்கும்போது அந்த நெட் ஆக்சிலேஷன் என்ன வரும்னு பார்க்குறோம். அந்த ஆக்சிலேஷனோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறதுனா ஃபஸ்ட்டு பார்க்குறோம். ஃப்ரீவே டயர் மாஸ் M1 கொடுத்துருக்கோம், ட்ரா பண்ணியிருக்கோம். அதுதான் M1ங்கிற மாஸு. அதோட வெயிட் வந்து டவுன்வேர்டு. இங்கே இந்த டேபிள் இருக்குங்களா, அந்த டேபிள் எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய நார்மல் ரியாக்ஷன் வந்து என்னது N. இந்த வெயிட் வந்து டவுன்வேர்டு M1G. Tension felt by the string வந்து this direction, which is equal to M1A. T is the only net force on mass M1. For M2 பார்த்தோம் அப்படின்னா இங்கே கொடுத்துருக்க M2 டென்ஷன் வந்து இந்த ஃப்ரீ டயர்னா இப்படி தான் வருது. ஓகேவா? டென்ஷன் felt by the string upward and weight வந்து M2G downward. For M2 பார்த்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். For M2G minus T is equal to M2A since acceleration is downward. For M1 already T equal to M1A என்று தெரிஞ்சிருக்கு. So T is equal to M1A. But T equal to M1A இங்கே சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். அப்போ M2G minus M1A is equal to M2A or M2G equal to இது இந்த பக்கம் வரும்பொழுது M1A plus M2A வந்துடும். இப்போ ஏவை காமனாக எடுத்தோம்னா M1 plus M2. இங்கே லெஃப்ட் சைடு இருக்குது M2G இருக்குது. ஆக்சிலேஷன் E is equal to M2G by M1 plus M2.